முதுகு தண்டு நேரா வச்சு வசதியான தியான ஆசனத்துல உட்காந்துக்கோங்க. கைகள் சின்முத்ரா இல்ல ஞான முத்ரால இருக்கட்டும். கண்கள் மூடிய நிலையில இருக்கட்டும். சுவாசத்தின் மீது கவனம். சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது வயிறு, மார்பகங்கள், புஜங்கள் விரிவடைகிறதையும், சுவாசத்தை வெளியேற்றும் போது புஜங்கள், மார்பகங்கள், வயிறு சுருங்குறதையும் கவனிக்கணும். ஆழமான நிதானமான சுவாசம். ஒவ்வொரு சுவாசத்தை உள்ள இழுக்கும் போதும் அன்பான, ஆரோக்கியமான, புஷ்டிய தரக்கூடிய சுவாசத்தை உள்ள இழுக்கிறதாவும், ஒவ்வொரு சுவாசத்தை வெளியேற்றும் போதும் உடல்ல உள்ள கழிவுகள், மனசுல உள்ள தேவையற்ற எண்ணங்கள், விருப்பு வெறுப்பு, அகங்காரம் எல்லாம் வெளியேறத ஃபீல் பண்ணுங்க. ஆழமான சுவாசம். ஓம்காரத்திற்கான மூச்சு. இன்ஹேல். குருவந்தனம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே நமः. குரவே நமः. ஃபிங்கர்ஸ் பின்னாடி இன்டர்லாக் பண்ணி யோக முத்ரா. பிரீத் இன், பிரீத் அவுட் பண்றச்சே ஃபார்வர்ட் பெண்ட். பிரீத் இன், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் அப்பா நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது தான் இந்த மந்த் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ மெயினா வந்து நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எப்படி நம்ம மசில்ஸை வந்து ஆக்டிவாகவும் என்கேஜாகவும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ மசில் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னா என்ன? அவர் ஃபுல் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னலி நமக்கு இருக்கக்கூடிய எல்லாமே எதனால ஆயிருக்கு அப்படின்னா மசில்ஸ்னால ஆயிருக்கு. இப்போ அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னா மசில்ஸ் வீக்கா இருக்கா? ஏன் வீக்கா இருக்கு? எப்படி வீக்கா இருக்கு? ஒரு பனியன் கிளாத் துணி இருக்கு. அது வந்து நம்ம நல்லா இழுத்து பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டோம்னா அது என்ன ஆகும்? தொயல் ஆயிடும் இல்லையா? இப்ப வாஷிங் மிஷின்ல பனியன் கிளாத்தை போட்டு புழிஞ்சு எடுக்கிறோம். புதுசா இருந்தது. முதல்ல வந்து ஒவ்வொரு நூலும் வந்து நல்ல ஒட்டி ஒட்டி இருந்தது. இப்ப நல்ல புழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் நீட்டிட்டு ஒரு பக்கம் இப்படின்னு தொயல் ஆயிடும். அதே மாதிரிதான் நம்மளோட மசில்ஸும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட், அதாவது விரிஞ்சு சுருங்கும் போதோ, குண்டாயிட்டு ஒல்லியாகும் போதோ, இல்லைன்னா வந்து சரியா அது ஆக்டிவ் கரெக்டா அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் எதுவுமே கொடுக்காம இருக்கும் போதோ அந்த மாதிரி தொயல் ஆயிடுது ஏஜ் ஆக ஆக. எப்படி துணி வந்து மடிச்சே, நம்ம பனியன் கிளாத் துணியை வந்து மடிச்சே ரொம்ப நாள் பீரோல வச்சுட்டு எடுத்து பாருங்க, அதே மாதிரி ஆயிடும். யூஸே பண்ணலன்னாலும் அந்த மாதிரி ஆயிடும். எலாஸ்டிக் எல்லாம் என்ன ஆகும்? எலாஸ்டிக்ல இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் உள்ள வச்சுட்டு ஒரு 6-7 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தா அதெல்லாம் அப்படி விரிஞ்சு விரிஞ்சு கிடக்கும். இப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், டர்ன்னு கிழிஞ்சிரும் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் நம்ம பாடியில இருக்கிற மசில்ஸும்
கரெக்டா அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓவர் யூஸும் பண்ணிடக்கூடாது, யூஸ் பண்ணாமலும் வச்சிடக்கூடாது. ஸோ பேலன்ஸ்டா நம்ம வச்சுக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மசில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு அதாவது லென்த்தியா செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸால ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயினா வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறமா என்ன ஆகுது, மசில்ஸ் எல்லாமே விரிவடையுது, எலாஸ்டிசிட்டி கொடுக்குது. இப்போ திரும்பி நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த மசில்ஸ் எல்லாமே சுருங்கணும். சுருங்கி என்ன ஆகணும், ஒட்டிட்டு இருக்கணும். ஆனா நமக்கு எப்படி இருக்கும்னா இப்படியே இருக்கும், கொஞ்சம் இப்படி ஆயிடும். அப்போ என்ன ஆகுது, அங்கங்க தொங்க ஆரம்பிச்சிடுது. அந்த வெளியே இருக்கிற ஸ்கின் மட்டும் தொங்க ஆரம்பிச்சிடுது. இது வந்து சாகிங். இன்னொன்னு, மசில்ஸ் என்ன ஆகும்னா தனித்தனியா விரிஞ்சு போய் நிக்கும். அந்த மாதிரி விரிஞ்சு நிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி அந்த ஸ்கின் வந்து ஓவரா அந்த ஸ்கின் வந்து நமக்கு தொங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் நம்ம ஸ்ட்ரென்தனிங்ல பண்றோம். முந்தி காலத்துல ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. நம்ம பாட்டிங்கெல்லாம் இத்தனை குழந்தைங்களை பெற்றுட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க. என்ன, அம்மியில அரைப்பாங்க, ஆட்டுக்கல்ல ஆட்டுவாங்க, 1 மணி நேரம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் பண்ணுவாங்க. நம்ம 10 கவுண்ட் 15 கவுண்ட் பண்றோம் யோகா பிராக்டிஸ் அப்படிங்கிற பேர்ல. பட் அவங்க பண்ணதுக்கும் நம்ம பண்ணதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி குத்தல் மாதிரி ஒரு லென்த்தியா இருக்கும், அது தமிழ்ல என்னன்னு தெரியல. ஸோ அதை வச்சு குத்தி மாவெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட்ஸ் எல்லாமே அவங்க லிஃப்ட் பண்ணி பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு, ஸ்ட்ரென்தன் ஆச்சு. விரிஞ்சு 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 போன மசில்ஸ் எல்லாமே வந்து திரும்ப பேக் ஆறதுக்கு, ரெகுலேட் ஆறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம அந்த மாதிரி பண்ணாததுனாலதான் ஸ்கின் வந்து நமக்கு தனியா லூசன் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மெயினா நம்ம வந்து பேசிக் கோர் இது என்ன அப்படின்னா, நம்ம என்கேஜா வச்சுக்கிறது அந்த மசில்ஸை. ஸோ இந்த கோர் என்கேஜ்மெண்ட் அண்ட் பாடி மசில்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே பண்ண முடியாது. 1 மணி நேரம் கழிச்சு எப்ப வேணா பண்ணலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். இது பண்ணும்போது பிரெத்தை ஹோல்ட் பண்ண கூடாது. நீங்க வாக்கிங் பண்ணும்போது, உட்காந்துட்டு இருக்கும் போது நீங்க பாடி மசில்ஸை என்கேஜ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்பைனும் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸோ ஸ்பைனும் நம்ம இப்படி மடிஞ்சு இப்படி உட்காடுறோம் இல்லையா, அந்த மாதிரி உட்கார்ற ஒரு கண்டிஷன் நமக்கு ஆகாது இஃப் யூ என்கேஜ் யுவர் கோர் மசில்ஸ் அப்படின்னா. சரி, ஓகே. இப்போ எந்தெந்த மசில்ஸை நம்ம என்கேஜ் பண்ணணும், அடுத்த கொஸ்டின். ஸோ மெயினா வந்து கோர் ரீஜியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த பேக் மசில்ஸ், நம்மளோட பெல்விஸ் மசில்ஸ், நம்மளோட ஸ்டொமக் மசில்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது, பிளஸ் க்ளூட்ஸ் மசில்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் கோர் அப்படின்னு சொல்றது. ஸோ கோர் மசில்ஸ் அப்படின்னா நம்ம அடிவயிறு மசில் மட்டும் கிடையாது. நம்மளோட அடிவயிறு, நம்ம பெல்விஸ் ஏரியா, நம்மளோட க்ளூட்ஸ், நம்மளோட இந்த பேக் மசில்ஸ், இந்த டோட்டலாவே இந்த இடம் ஃபுல்லா. ஸோ இப்படி ஒரு ஃபுல் பட்டியல் போட்டு ஒரு ரவுண்டு போட்டோம்னா எவ்வளோ இடம் கவர் ஆகுதோ அதுதான் கோர் மசில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோர் மசில்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்னல் ஆர்கன்ஸ் வரைக்கும் இது ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. எனக்கு இன்டெஸ்டைன்ல வந்து பிரச்சனை இருக்கு, ஸோ இன்டெஸ்டைன் வால்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா இருக்கு, ஸோ அல்சரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா இன்டெஸ்டைன்ஸ் வந்து இதாயிடும். ஸோ அப்ப வந்து இந்த என்கேஜ்மெண்ட் பண்றது என்ன ஆகும்னா அந்த மசில்ஸை வந்து டைட் பேக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரே ஒரு நூலை விட்டு ஒரு பேகை தூக்குறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு தூக்க முடியும், தூக்க முடியுமா? அதே இது ஒரு 10 நூல் டைட்டா பிடிச்சிட்டு 10 நூலை வச்சு பேகை தூக்குறோம்னா அதை தூக்கிடலாம் இல்லையா? இப்ப துணியை வந்து எப்படி நெய்றாங்க, நூலா அடுக்கி 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 வச்சுதானே துணி நெய்றாங்க. அதே இது ஒரு நூல் அப்படின்னா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே இது ஒரு துணியை வச்சு நம்ம தூக்கணும்னா ஈஸியா தூக்கிடலாம். அதே மாதிரிதான் நம்ம பாடியில இருக்கிற மசில்ஸும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அது எல்லாமே ஒண்ணு சேரணும். அந்த தனித்தனியா இருக்கிறது எல்லாமே ஒண்ணு சேரணும். இதுதான் பேசிக் கான்செப்ட்.
இப்போ இந்த கோர் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கறத எப்படி பண்றது அப்படின்னா, ஒரு 3 மூவ்மெண்ட்டை வந்து அட் அ டைம்ல பண்ணணும். ஆனா மூச்சை பிடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணிக்கணும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு தானாவே ஒரு இடத்துல போய் நிக்கும். அந்த இடத்துல மசில்ஸை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணணும். இதுதான் கோர் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது பண்ணும்போது நாட் ஓன்லி யுவர் ஸ்டொமக் மசில்ஸ், உங்களோட லோவர் அப்டாமினல கான்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களோட பெல்விஸ் மசிலும் இப்படி மேல் பக்கமா இழுக்கும் ஆட்டோமேட்டிக்காவே. ஸோ பெல்விஸ் மசிலும் வந்து மேல் பக்கமா இழுக்கும், ஸ்டொமக் மசில்ஸ் உள்ள போகும். இதோட நம்ம எதை ஆட் ஆன் பண்ணிக்கணும்னா க்ளூட் மசில்ஸையும் புல் பண்ணி ஆட் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அப்ப கம்ப்ளீட்டா உங்களுக்கு கோர் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நடக்கும். மெயினா வயிறுல வந்து மசில் லூசனா இருக்கிறவங்களுக்கு வயிறுல உள்ள இருக்கிற மசில்ஸ் வந்து இப்படி பிரிஞ்சு கிடக்கும். இப்படி பிரிஞ்சு கிடக்கிற மசில்ஸ வந்து நம்ம ஒண்ணு சேர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சுருக்கி ஒட்ட வைக்கணும். ஸோ சுருக்கி வச்சு 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 நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த மசில்ஸ் அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்க பழகும். அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஸ்கின் எல்லாமே நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது கரைஞ்சு போயிடும். எக்ஸ்ட்ராவா இருக்கிறது எல்லாமே கரைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நாளடைவுல நம்மளோட மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஓகேவா? இப்ப எப்படி பண்றது? சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு பழகலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்ஸ்ல நம்ம பண்ணலாம். படுத்துட்டு பண்றது ரொம்ப ஈஸி, தடாங்காசனத்துல பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால இனிஷியல் பிராக்டிஸ் நம்ம தடாங்காசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருமே ஒரு தடவை வேணா பாத்துக்கோங்க, நான் பக்கத்துல இருந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தடாங்காசனத்துல படுத்துக்கணும். யூஸ்வல் உங்களுக்கு எப்படி தடாங்காசன் பண்ணணும் அப்படின்னு தெரியும். லெக்க தனித்தனியா ஃபோல்ட் பண்ணி இங்க வைக்கும் போதே உங்களோட லோவர் பேக் மசில்ஸ் வந்து கீழே டச் ஆயிடும். அப்படி ஆகலைன்னா உங்களோட பெல்விஸ் மசில கொஞ்சம் டில்ட் பண்ணிட்டு, இவ்வளவுதான் டில்ட்டிங். ஸோ இங்க வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ பெல்விஸ் டில்ட்டிங் அப்படிங்கிறது கீழே இங்க வச்சோம்னா இங்க மிடில் ரொம்ப உள்ள மிடில்ல வந்து ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ இந்த மசிலை மட்டும் லைட்டா இப்படி லிஃப்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பெல்விஸ் டில்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்படி உங்களுக்கு பெல்விஸ் டில்ட் ஆகல அப்படின்னா கதவுக்கெல்லாம் ஆப்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மேட்டம் அடிச்சு இங்க அந்த கேப்ப வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப வந்து உங்களுக்கு அந்த டில்ட்டிங்ல உங்க பாடி இருக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நீடோ அவ்வளோ நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டில்ட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். கரெக்டா வந்து இந்த எண்ட் ஆஃப் இந்த டெய்ல் போன் இந்த இடம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு மேல இருக்கு. அப்படின்னாதான் உங்களுக்கு அந்த டில்ட் வந்து கரெக்டா இருக்கும். இப்படி ஆயிட்டாலும் டில்ட் ஆயிடாது, கரெக்டா அந்த லைட் டில்ட்டிங். ஸோ இப்போ உங்களோட கோர் மசில்ஸை வந்து இன்னமும் உள்ள அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ கைகள் ரெண்டும் தலைக்கு மேல. இப்போ டீப் இன்ஹலேஷன், எக்ஸேல். இது கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ஷன் தெரியும். அந்த கான்ட்ராக்ஷன்ல வச்சுக்கிட்டே இயல்பான சுவாசத்துல இருக்கணும். இப்ப என்ன ஆகும்னா இந்த மசில்ஸ் இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்க கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்படி புடிச்சு இழுக்கும் போது உங்களுக்கு இந்த பெல்விஸ் போன் உள்ள வந்து உங்களுக்கு பெல்விஸ் போன் உள்ள உங்களுக்கு ஹிட் ஆறது தெரியும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் நீங்க வச்சிட்டு இருக்கும் போது இந்த அடிவயிறு பகுதி, இந்த பின் பகுதி இதெல்லாமே வலிக்கும். ஒரு லைட்டா ஒரு வலி இருக்கும். ஸோ பெயின் இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இது வைக்கிறதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ படுத்துட்டு நம்ம கோர் மசில்ஸை மட்டும் பண்ணினா போதும். க்ளூட்ஸ் வந்து இப்போதைக்கு வேண்டாம். பெல்விஸ் டில்ட் பண்ணிருக்கணும். கோர் மசில்ஸை வந்து கம்ப்ளீட்டா இப்ப நான் வச்சுட்டு தானே பேசிட்டு இருக்கேன், தெரியுதா? இப்ப நார்மலா என்னோட வயிறை ரிலீஸ் பண்ணேன்னா கொஞ்சம் வெளியே வரும். இதே இது ஸோ இங்க வச்சிருக்கணும். தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ நார்மலா இருக்கிற ஸ்டொமக்குக்கும் என்கேஜ் பண்ற ஸ்டொமக்குக்கும் டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல? ஸோ இங்க வச்சுட்டு நீங்க எல்லா வேலையும் பண்ணலாம். லைட்டா ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும், வள 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 வளன்னு ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கும். அது ஸ்ட்ரெச் ஆற மாதிரி தான் இருக்கும். அதுல வச்சுட்டே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வித்தின் ஒரு 15-20 டேஸ்ல இந்த கோர் என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு நல்லா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் படுத்துட்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பெல்விஸ் வேணும்னா நீங்க ட்ரில் பண்றதுக்கு மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் படுத்துக்கோங்க. தடாங்காசனம். கைகள் ரெண்டும் தலைக்கு மேல ஸ்வஸ்திக் பந்தனால வச்சுக்கலாம். கால் ரெண்டும் அடிச்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம கோர் என்கேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமா இருந்தது இல்லைன்னா வந்து வரல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இப்போ பிரீத் இன், பிரீத் அவுட். கம்ப்ளீட்டா எக்ஸேல் பண்ணி கோரை டைட் பண்ணி வச்சுட்டு பெல்விஸை லைட்டா டில்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கோர் என்கேஜ் பண்ணி வச்சுட்டு அங்கேயே இருங்க. அங்கேயே இருந்து இயல்பான சுவாசம். பிரெத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மூச்சை பிடிச்சு வைக்காதீங்க. நோ பிரெத் ஹோல்டிங். உள்ள மசில்ஸ் வந்து உங்களுக்கு டைட்டா இருக்கிறது தெரியும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு கண்டினியூ பண்ணலாம். your time starts from now. பிரெத் மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணுங்க. மூச்சு வந்து டயஃப்ரம தொட்டுட்டு வர மாதிரி இருக்கும். மேபி உங்களோட ஸ்டொமக்கை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாததுனால வயிறு எக்ஸ்பேன்ஷன் ஆகாது. இதுல செஸ்ட் பிரீதிங் தான், நம்ம மிடில் பிரீதிங் தான் பண்ணுவோம். ஸோ 3 லெவல் ஆஃப் கான்ஷியஸ் பிரீதிங்ல மிடில் பிரீதிங் தான், மிடில் பிரீதிங் வரைக்கும் தான் இதுல பண்ண முடியும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. Few minutes more. One more minute. Continue. கஷ்டமா இருந்தா ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் எக்ஸேல் பண்ணி கோரை என்கேஜ் பண்ணிக்கோங்க. Thirty seconds more.
மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டொமக் அண்ட் உங்களோட பெல்விஸ கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஆழமான சுவாசம். இப்ப கைகளை மெதுவா ரிலீஸ் பண்ணி கால்களை மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? புரியுதா? உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? ஸோ விட்டதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் ஆயிடும். புடிச்சிருக்கிற வரைக்கும் லைட்டா ஒரு ஸ்ட்ரெச் அண்ட் பெயின் தெரியும். உங்களோட ரிப் கேஜஸும் சாரி உங்களோட இந்த பெல்விஸ் அந்த போன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களோட மசில்ல வந்து டச் ஆறத உங்களால ஃபீல் பண்ண முடியும், அழுத்தம் கொடுக்கறத. மேடம் இன்னொரு தடவை அந்த இடத்துல எப்படி ஃபிளெக்ஸ் பண்ணணும்ங்கறது மட்டும் சொல்ல முடியுமா? ஃபிளெக்ஸ் பண்றது கிடையாது, டக்கின் பண்ணணும். வயிறை வந்து இப்ப நார்மலா இருக்கிற ஸ்டொமக்க எக்ஸேல் பண்ணிட்டு ஸோ இங்கே ஸ்டொமக் மசில்ஸை வச்சுட்டு பிரீத் இன் பிரெத் வந்து நார்மல் பிரீதிங் பண்ணணும். நான் சொல்றது கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து எக்ஸேல் பண்ணிட்டு என்ன பொசிஷன்ல இருக்கோ மசில்ஸ் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு நம்ம நார்மல் பிரீத்திங் கொடுக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா. அந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆறத அப்படியே செட் பண்ணிக்கணும். அதோட நம்ம நார்மல் பிரீத்திங் கொடுக்கணும். ஆமா, இதை நம்ம 3 மினிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஆமா. 3 மினிட்ஸ் இல்ல, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கூட நம்ம பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணுங்க ரெகுலரா. ஸோ இது லையிங் டவுன் பொசிஷன்ல கோர் என்கேஜ்மெண்ட்டுக்கு தடாங்காசன் இட்ஸ் வெரி வெரி ஈஸி போஸ், ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து இதே மாதிரி கோர் என்கேஜ் பண்ணி சின்ன சின்ன மூவ்மெண்ட் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மறுபடியும் படுத்துக்கோங்க. மேம் நாங்க பார்த்துட்டு இருந்தா போதும்ல பேட்ச் 8? பேட்ச் 8 பண்ணணும்னா பண்ணுங்கடா. ஏன் பார்த்துட்டே பண்ண போறீங்க? ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதா பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுக்கான Dress preparation நாங்க இல்லாததுனால யோசிக்கிறோம். சரி ஓகே, பாருங்க. வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டே பண்ணுங்க. ஓகே ஓகே. கால் ரெண்டும் மடிச்சு வச்சுக்கோங்க. அகைன் உங்களோட பேக் கம்ப்ளீட்டா ஸ்பைன் வந்து கீழே இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கோங்க. உங்களோட பெல்விஸ கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ண முடியலன்னா மேட்டை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பள வச்ச. ஓகேவா? இப்போ கைகள் ரெண்டுமே உங்களோட உடம்புக்கு பக்கத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகளை தலைக்கு மேல நீட்டி வச்சுக்கலாம். தலைக்கு மேல நீட்டி, தலைக்கு மேல நீட்டும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோர் என்கேஜ்மெண்ட், இது உங்களோட பெல்விஸ் ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படும். உங்களோட ஃபுல் ஸ்பைனும் கம்ப்ளீட்டா ஃப்ளோர்ல இருக்கணும். ஸோ கரெக்டா பெல்விஸை டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்விஸை நம்ம டில்ட் பண்ணும் போது லெக் வந்து ஒரு ப்ரெஷர்லயே தான் இருக்கும். லெக் வந்து நம்ம தரைய வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அங்கே இருங்க. இங்க பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் ஹேண்டால லெஃப்ட் நீய டச் பண்ணணும், லெக்க ஏத்தணும். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ லெக் வந்து இங்க இந்த மாதிரி, இங்க பிரீத் இன், இங்க பிரீத் அவுட். இது எல்லாமே எப்படி பண்ணணும்னா கோர் என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி கோர் என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோர் என்கேஜ்மெண்ட்லயே வச்சுட்டு பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். இப்போ கோர் பிடிச்சேதான் இருக்கணும், என்கேஜ்லயே தான் இருக்கணும். உங்களோட கோர் மசில்ஸ்ல கம்ப்ளீட் அவேர்னஸ் வைங்க, வச்சுட்டே பண்ணுங்க. இன்ஹேல் அப், எக்ஸேல் டச்.
டேப் பண்ணணும். இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். ஸோ உங்களுக்கு வந்து கோர் மசில்ல ஒரு ஸ்லைட்டா ஒரு ஸ்ட்ரெச், ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் வயிறு பகுதியில. அதை ஃபீல் பண்ணிட்டே பண்ணுங்க. இன் ரொம்ப சிம்பிள் மூவ்மெண்ட் தான், ஆனா பிரீதிங்கும் சேர்ந்து கம்பைன் பண்ணணும். இல்ல செஸ்ட் வரைக்கும் தான் நீங்க பிரெத் மூவ்மெண்ட் எடுப்பீங்க, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வயிறு வரைக்கும் லாங் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் இதுல பண்ண முடியாது, மிடில் பிரீதிங் தான் பண்ணுவோம். பட் டயஃப்ரம் வரைக்கும் பிரெத் வந்து டச் ஆகும். கோரை என்கேஜ் பண்ணியே வச்சுக்கோங்க. உங்களோட பெல்விஸ் கொஞ்சம் ட்ரில்ட்டிங்லயே இருக்கட்டும். ஓகே, 4 more rounds. 4, 3, 2, 1. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பெல்விஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டொமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க, லெக்ஸை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டீப் பிரீதிங் 4 rounds. இன்ஹேல் பண்ணும்போது வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு கான்ட்ராக்ட் ஆகணும். இன்ஹேல், exhale. Abdominal breathing. Inhale, exhale. Inhale, exhale. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதையே ஹெட்டை மட்டும் நம்ம லிஃப்ட் பண்ணி பண்ண போறோம். லெக் ரெண்டும் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோல்டிங்ல வந்து ரொம்ப ஈஸியா நம்மளால இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இனிஷியலி நம்ம ஃபோல்டிங்லயே ப்ராக்டிஸ் பண்றோம். கொஞ்சம் பெல்விஸை டில்ட் பண்ணி கோர் மசில்ஸை எக்ஸேல் பண்ணி என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளார உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ 2 கையையும் மேல லிஃப்ட் பண்ணி இங்க பிரீத் அவுட் பண்ணும்போது ஹெட்டை லிஃப்ட் பண்ணி உங்களோட அப்பர், அதாவது உங்களோட ஷோல்டர் பிளேட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணி உங்களோட நீயை டேப் பண்றீங்க. இங்க பிரீத் அவுட். இன் கோர் மசில் என்கேஜ்லயே இருக்கட்டும், அவுட், இன் அவுட். கோர் மசில்ஸை டைட் பண்ணியே வச்சுக்கோங்க, பெல்விக் ஸ்கில்ஸ்லயே இருக்கட்டும். மேலே ஏறும்போது வயிறு லைட்டா நடுக்கம் கொடுக்கும், பரவாயில்ல. உங்களோட மசில்ஸை ரிலீஸ் பண்ணிடாதீங்க, என்கேஜ் பண்ணியே வச்சுட்டு பண்ணுங்க. 20 counts. 4, 5, 6, 7. பாடியை ரொம்ப லிஃப்ட் பண்ண வேண்டாம், உங்களோட ஷோல்டர் பிளேட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணா போதும், மேல் முதுக மட்டும் ஏத்தினா போதும். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. And relax. இப்போ பெல்விஸை ரிலீஸ் பண்ணிட்டு ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தீர்க்க சுவாசம். இப்ப பண்ண பொசிஷன்ல ரிப்ஸுக்கு கீழே கொஞ்சம் பெயின் வருமா?
ரிப்ஸுக்கு கீழே பெயின் வர, ஆமா ஆமா, ரிப்ஸுக்கு கீழே லைட்டா பெயின் இருக்கும். ஓகே, கரெக்டா பண்றேனாங்கிறதுக்காக தான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஆனா எனக்கு அந்த ஹோல்டிங் கிடைக்க மாட்டேங்குது அப்டோமன்ல. ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சும்மா இருக்கும் போது நல்லா செஞ்சு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா மூவ்மெண்ட்ல ஈஸியா வரும். ஒரு 25-30 மினிட்ஸ் நீங்க என்கேஜ் பண்ணி வச்சுட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட மசில்ஸ் வந்து என்கேஜ் ஆயிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஓகே, நார்மலா நம்ம படுத்துட்டு இருக்கும் போதே ட்ரை பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லெக் மூவ்மெண்டோட சேர்ந்து கோர் என்கேஜ்மெண்ட் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் நம்ம அப்பர் பாடி நம்ம லிஃப்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்மளோட பாடிய வந்து 90 டிகிரி, நம்மளோட லெக் வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் வச்சு கோர் கோர் வந்து நம்ம என்கேஜ் பண்ண போறோம். ஸோ கை ரெண்டும் ஹிப்புக்கு கீழே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வெயிஸ்டுக்கு கீழே. பெல்விஸை டில்ட் பண்ணி உங்க ஹேண்ட்ஸை வந்து இங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க லிஃப்ட் பண்றீங்க இல்லையா, இங்க எவ்வளவு கேப் இருக்கோ அதை வந்து ஹேண்டால இங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க, கையால. ஓகே, இப்போ உங்களோட லெக் வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள் வச்சு ஃபர்ஸ்ட் கோர் மசில என்கேஜ் பண்ணிட்டு ரைட் ஆங்கிள் வச்சுக்கலாம். இங்க பிரீத் இன், பிரீத் அவுட், complete exhalation, engage your core muscles. வயிறு உள்ள அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பெல்விஸ் ஸ்பிரிட் ஆயிருக்கிறத கவனிங்க. ஸ்பிரிட் ஆயிருக்கான்னு பாருங்க. உங்களோட ஃபுல் முதுகும் பின்னாடி இருக்கான்னு பாருங்க. இப்போ ஸ்லைட்டா லெக்க லிஃப்ட் பண்ணி ரைட் ஆங்கிள் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டா ரைட் ஆங்கிள் இருக்கணும், இப்படி உள்ள போயிடக்கூடாது. இல்லைன்னா வந்து இப்படி கால் மேல இப்படி ஏறி இருக்கக்கூடாது. ராதா, கால் கொஞ்சம் கீழே இருக்குங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் ரைட் ஆங்கிள் வச்சு உங்களோட டோ வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. டோ பாயிண்ட் பண்ணணும், முன்பக்கமா டோஸை வந்து பாயிண்ட் பண்ணணும். உங்களோட ஃபுல் ஸ்பைனும் ஃப்ளோர்ல இருக்கணும். கோர் என்கேஜ் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ இதுல இந்த கோர் என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு இதுல ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி தலைக்கு மேல ஸ்வஸ்திக் பந்தனால வச்சு கோரை லாக் பண்ணிட்டே இந்த இந்த இடத்துல வந்து மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வந்து வயிறு தொடை எல்லாமே குடுக்குன்னு ஆடும், உள் பக்கமா உள்ள இருக்கிற மசில்ஸ் ஆடும். ரம்யா காலை கொஞ்சம் கீழே இறக்கணும்டா, கங்கா கொஞ்சம் இறக்கணும். ஓகே, பாயிண்ட் பண்ணிக்கோங்க டோஸ, அங்கே இருங்க. கோர் மசில் என்கேஜ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ரிலீஸ் ஆனது அப்படின்னா கூட எக்ஸேல் பண்ணும் போது என்கேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. Stay there, keep breathing. So 1 மினிட்டுக்கு கண்டினியூ பண்ணலாம். கஷ்டமா இருந்ததுன்னா நடுவுல ரிலீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட பேக் மசில்ஸ், ஸ்பைன் மசில்ஸ், உங்களோட லோவர் பேக்ல, சைட்ல ஹிப் மசில்ஸ் எல்லாமே இதுல சூப்பரா ஸ்ட்ரென்தன் ஆகும். 30 seconds more. Continue. Ten seconds. இப்போ மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி, லெக் ரிலீஸ் பண்ணி, ஸ்டொமக் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோர் ரீஜியன்ல ரொம்பவே நல்ல பிளட் ஃப்ளோ உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஷவாசன், கால் ரெண்டும் தனித்தனியா அகட்டி வச்சுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் ஸ்டொமக்ல இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளால ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியும்.
உடம்ப சதைகளை கலட்டி போட்ட மாதிரி கீழே போட்டுருங்க. இப்போ அப்டாமினல் பிரீதிங்க ஃபீல் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகும், எக்ஸேல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும். ரிலாக்ஸ் கம்ப்ளீட்லி. இப்ப கால் ரெண்டும் பக்கத்துல வச்சுக்கலாம். கை ரெண்டும் பக்கத்துல வச்சு மெதுவா ரைட் சைடு திரும்பி எழுந்து உட்காந்துக்கோங்க. ஈஸியா இருக்கா? வயிறு ஆடுதா? ஆனா சூப்பரா இருக்கு மேடம். சரி. சொல்லுடா. யாரது? சொல்லுடா திவ்யா சொல்லு. தொடலாம் வலிச்சிச்சு. அடி வயிறு தொடலாம் வலிச்சிச்சு. ஆமா, தைஸும் இதுல வந்து தைஸ் கொஞ்சம் என்கேஜ் ஆகும். மெயினா வந்து நம்மளோட இந்த அடிவயிறு இந்த இடம், இந்த பேக் வந்து கீழே சப்போர்ட் இருக்கிறதுனால பேக்ல அவ்வளவா வலி தெரியாது. இப்ப பிளாங்க் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேக் வந்து ஏர்ல இருக்கும் போது உங்களுக்கு அது இன்னமும் அந்த என்கேஜ் அந்த இது வந்து நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப அதாவது பாடி பெயின் லைக் வந்து மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்பைன் வந்து வீக்கா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த என்கேஜ் பண்ணி பண்ற எக்ஸசைஸ வந்து ரொம்பவே தாராளமா பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து ஸ்பைன்ல வந்து L3 L4 பிரச்சனை இருக்கு, லும்பார் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா கூட இந்த என்கேஜ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நாளடைவுல அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? வஜ்ராசன் வரதுக்கு என்ன மேடம் பண்ணணும்? இது வஜ்ராசன் கேள் பண்ணுமா? முட்டி தான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நான் சொல்றேன். நீய சுத்தி இருக்கிற மசில்ஸ ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சரி, இப்போ சிட்டிங்ல வந்து கோர் என்கேஜ்மெண்ட் பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். சிட்டிங் பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து கால் ரெண்டு முன்னாடி நீட்டி நம்ம பைசெப் ஸ்டிக்கு வந்துடுங்க. முதுகு தண்டு நேரா இருக்கணும். எனக்கு முதுகு நேரா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் ரெண்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நேரா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிளாக்ல உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு பெட்ஷீட்டோ தலகாணியோ போட்டு அதுக்கு மேல உட்காந்துக்கோங்க. முதுகு நேரா இருக்கிறது. கொஞ்சம் ஹைட் நம்ம ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ we can sit easily. அதே மாதிரி உட்கார்றது as usual நான் சொல்ற மாதிரி ஆனஸ் மசில்ல உட்காரக்கூடாது. உங்களோட அந்த மிடில் பார்ட் உங்களோட செர்விக்ஸ் வந்து கீழே டச் ஆகிற மாதிரி உட்காருங்க. ஸோ ஒன்னு சப்போர்ட் எடுத்துக்கோங்க, வால் சப்போர்ட் ஆர் இந்த மாதிரி பில்லோ சப்போர்ட் ஆர் பிளாக் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இல்ல நான் நார்மலா உட்கார்ந்தாவே என்னால வந்து அந்த கீழே செர்விக்ஸ் வந்து சென்ஸ் பண்ண முடியாது ஃப்ளோர்ல டச் ஆகி அப்படின்னா அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ கால் ரெண்டும் தனித்தனியா வச்சு உட்காந்தாச்சு. கை ரெண்டும் மேல லிஃப்ட் பண்ணி கோர் என்கேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நமஸ்கார இது ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணி சேர்த்தும் வச்சுக்கலாம். கை ரெண்டும் காதுக்கு பக்கத்துல இருக்கணும், இப்படி முன்னாடி இருக்கக்கூடாது. காதுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா தான் உங்களோட ஸ்பைன் வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ முதுகை வந்து கொஞ்சம் லென்தன் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை லிஃப்ட் பண்ணாதீங்க, உங்களோட ஸ்பைனை லென்தன் பண்ணுங்க. ஷோல்டர் லிஃப்ட் ஆகிறதுக்கும் ஸ்பைன் லென்தன் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஷோல்டர் லிஃப்ட் பண்ணா இப்படி பண்ணுவோம், புரியுதா? ஷோல்டர் லிஃப்டிங் அப்படிங்கிறது பாருங்க இப்படி. ஸ்பைன் லிஃப்டிங் அப்படிங்கிறது ஷோல்டர் இங்கேயே தான் இருக்கும். உங்களோட ரிப் கேஜஸ்
அண்ட் உங்களோட ஸ்பைனை வந்து மேல் நோக்கி இழுக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நார்மலா என்னோட ஷோல்டர்ஸ் இங்க இருக்கு, நான் வந்து ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கேன். இப்போ ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இது, ஷோல்டர் லிஃப்ட் பண்றது அப்படிங்கிறது இது. இப்போ கையை மேல ஏத்தியாச்சு, ஷோல்டர் இந்த அளவுலயே தான் இருக்கணும். இப்போ நான் ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்றேன். ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது உங்களோட ரிப் கேஜஸ் எல்லாமே இங்க மேல் நோக்கி இப்படி போகும், செஸ்ட் மசில்ஸ் ஓபன் ஆகும். புரியுதா? ஸோ ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஷோல்டர்ஸை மேல லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஹேல், உங்க என்கேஜ் பண்ணிக்கோங்க. நான் பேசுறது கேக்குதா? எல்லாரோட வீடியோவும் எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. மேம் எனக்கு இப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, இப்ப நார்மல் மேம். இப்போ ஓகே. சோ கைய அங்க வச்சுட்டு உங்களோட கோர் மசில்ஸை நீங்க என்கேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. இதுல வந்து டோஸ் உங்களை பார்த்திருக்கணும், டோ பாயிண்ட் பண்ணாதீங்க, டோஸ் உங்களை பார்த்திருக்கணும். எக்ஸேல் கம்ப்ளீட்லி உங்களோட கோர் மசில்ஸ் என்கேஜ் பண்ணுங்க, உங்களோட க்ளூட்ஸையும் என்கேஜ் பண்ணுங்க, உங்களோட லெக் மசில்ஸ் ஹை மசில்ஸையும் என்கேஜ் பண்ணுங்க. ஸோ தை மசில்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இதுல ஈஸியா நடக்கும், ஏன்னா டோஸ் நம்மளை பார்த்து இருக்கிறதுனால. உங்களோட நீஸை வந்து புல் பண்ணணும். நம்ம நீ டக்கிங் பண்ணுவோம் இல்லையா பவன் முக்தாசன் 1ல, அந்த நீ டக்கிங் பண்ணீங்கன்னா உங்களோட தை மசில்ஸ் வந்து என்கேஜ் ஆகும். இப்போ மெதுவா ப்ரீத் பண்ணிக்கோங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கா? எங்க உங்களால பண்ண முடியல? பண்ண முடியறதா? டோ ஸ்ட்ரெச் பண்றப்ப மட்டும் கால் பெண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மேம், லைட்டா. கால் பெண்ட் ஆகக்கூடாது, அதனாலதான் நான் வந்து நீய டக்கிங் பண்ண சொல்றேன். கொஞ்சம் டோவை இங்க வச்சுட்டு கிட்ட இருங்க வரேன். நான் பக்கத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ கால் நீட்டி வச்சிருக்கோமா? இப்போ நீய வந்து டக்கிங் பண்ற, தெரியறதா? நீ டக்கிங் தெரியறதா? இந்த மசில் எப்படி ஷேக் ஆறது பாருங்க, தெரியறதா? இப்போ உங்களோட காலை இங்க வச்சுட்டு நீசையும் டக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட குவார்டர்ஷிப் வந்து கரெக்ட் அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு இங்க காஃப் மசில்ஸ்லயும் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ்லயும் ஸ்ட்ரெச் தெரியும். அடுத்தது உங்களோட க்ளூட் மசில்ஸை என்கேஜ் பண்ண சொல்றேன். அதாவது ரொம்ப உங்களுக்கு வெளியா இருக்கும் போது மோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படி இறுக்கி பிடிச்சுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி டைட் பண்ணி பிடிச்சுக்கணும் க்ளூட்ஸ. அடுத்தது கைய மேல வச்சுட்டு பாடியை லென்தன் பண்ணி எக்ஸேல் பண்ணி கோர் மசிலை என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபுல் பாடி உங்களோட லெக்ல இருந்து காஃப் மசில்ஸ், அடுத்து உங்களோட குவார்டர்ஷிப் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில்ஸ், அப்புறம் உங்களோட க்ளூட் மசில்ஸ், உங்களோட கோர் மசில்ஸ் அண்ட் பெல்விஸ் ஏரியா எல்லாத்தையும் நீங்க இப்போ என்கேஜ் பண்றீங்க இதுல. ஓகேவா? பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பைனை ஸ்ட்ரெயிட் பண்ணி லென்தன் பண்ணி உங்களோட செர்விக்ஸ்ல உட்காந்துக்கோங்க, ஆனல் உட்காராம. ஸோ இப்படி உட்காரணும் வைங்க, ஆனல் மசில்ல உட்கார்றதா இருந்தா. இது வந்து செர்விக்ஸ்லன்னா முன்னாடி கொஞ்சம் வந்து உட்காருவீங்க, ஸ்பைன் ஆட்டோமேட்டிக்கா இதுல லென்தன் ஆகும். ஸோ உங்களோட டோஸை வந்து உள்ள டக் பண்ணிக்கோங்க, வெளியே விடாம படுக்க வைக்காம கொஞ்சம்.
இப்போ உங்களோட இங்க இருந்து வாங்க குவார்டர்ஷிப் மசில்ஸ். நீ வந்து டக்கிங் பண்ணி குவார்டர்ஷிப்பை டக்கிங் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் மேல லென்தன் பண்ணி ஸ்பைனை வந்து லென்தன் பண்ணிக்கோங்க. க்ளூட் மசில்ஸை என்கேஜ் பண்ணிக்கோங்க. கோர் மசில்ல என்கேஜ் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கணும் 2 minutes. கஷ்டமா இருந்தா நீங்க ரிலீஸ் பண்ணலாம். இயல்பான சுவாசம், மூச்சை புடிச்சு வைக்காதீங்க, பிரெத் ஹோல்ட் பண்ணாதீங்க. படுத்துட்டு இருக்கிறத விட இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்க. அடி வயிறு பகுதி, அதாவது தொப்புளுக்கு கீழே இருக்கிற பகுதி லேசா ஆடும். எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணி வச்சிருக்கோமான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒண்ணு ரிலீஸ் பண்ணாலும் அதை திரும்பவும் டக்கிங் பண்ணிக்கோங்க, என்கேஜ் பண்ணிக்கோங்க. இயல்பான சுவாசம். 1 more minute. Thirty seconds. Inhale. Exhale. மெதுவா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லெக் ரெண்டையும் அடிச்சு தளர்வுபடுத்திக்கலாம். குட்டி குட்டி பிரீத்திங் நிறைய வரும்ல மேடம் இதுல? என்னமா? பிரீத்திங் குட்டி குட்டியா நிறைய வரும் இல்லையா? ஆமா, குட்டி குட்டியா தான் போகும், ஃபுல்லா போகாது. உங்களோட பிரெத் வந்து மிடில் பிரீதிங் வரைக்கும் போகும், டயஃப்ரம் வரைக்கும் போகாம மிடில் பிரீதிங் வரைக்கும் போகும். ஆனா நிறைய வருது, கொஞ்சமா இல்லாம நிறைய வருது, வேக வேகமா. ஸ்பைனை ஸ்ட்ரைட் பண்ணி கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, வசதியான ஆசனம். கண்ணை மூடி உடலையும் மூச்சையும் கவனிக்கணும். கம்ப்ளீட்டா உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த மசில்ஸ்ல உங்களுக்கு ஆக்டிவேஷன் தெரிஞ்சதோ அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் லெக் calf muscles, right leg and left leg thighs, right and left hips, lower back, middle back, upper back, stomach, chest and shoulders, right hand, left hand, neck and the head. Complete on body relax ஆகட்டும். For yogic breathing, முதுகு தண்டை நேரா வச்சு வசதியான தியான ஆசனத்துல உட்காந்துக்கலாம். யோக முறை சுவாசம். சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது வயிறு, மார்பகங்கள், புஜங்கள் விரிவடையணும். சுவாசத்தை வெளியேற்றும் போது புஜங்கள், மார்பகங்கள், வயிறு சுருங்கணும்.
ஸோ கண்டினியூ பண்ணுங்க. சுவாசத்தை வெளியேற்றும் போது முடிஞ்ச அளவுக்கு முழுமையா சுவாசத்தை வெளியேற்றிடணும். சுவாசத்தை உள்ள இழுக்கும் போது கம்ப்ளீட்டா அவங்களோட நுரையீரலை முழுசா நிறைச்சிடணும். சுவாசத்தை வெளியேற்றும் போது உங்களோட தொப்புள் முதுகுத்தண்டை நோக்கி போறதை உணருங்க. கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இயல்பான சுவாசம். ஓகே, கை ரெண்டு ரப் பண்ணி relax your head to whole body. Fingers interlock பண்ணிக்கலாம். Breathe. இரண்டு நமஸ்காரத்துல லோக கல்யாண பிரார்த்தனா. ஓம் அஷதோ மா ஷத்கமய தமசோ மா ஜோதிர்கமய मृत्योर्मामृतङ्गमय सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां मङ्गलं भवतु सर्वेषां पूर्णं भवतु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु नाहं कर्ता हरि कर्ता हरि कर्ता हि केवलम्
ம்